நமஸ்காரம். ஒரு விஷயத்தை பத்தி ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஆனா அதுல இன்னும் கொஞ்சம் தெளிவு வராதனாலே திரும்ப திரும்ப அதே கேள்வி வருகிறது. அதுக்காக என்னால முடிஞ்ச அளவுக்கு தெளிவுபடுத்த பாக்கிறேன். நம்ம கூட இருந்தவர் தாயாரோ தந்தையோ ஆரோத்தர் இயற்கை எய்திவிட்டால், மரணம் அடைந்தால், அதுக்கப்புறம் அவளுக்கு உண்டான 12 நாள் காரியம் பண்றோம். 13ஆம் நாள் சுபஸ்வீகாரம்னு பண்றோம். அதுக்கப்புறம் மாசம் மாசிகம் பண்ணுவோம், வருஷாப்திகம் பண்ணுவோம், அப்புறம் வருஷந்தோறும் சாத்தம் பண்றோம். ஒரு தடவையாவது போய் கயையில சாத்தம் பண்ணிட்டு பதரிகாசிரமத்துல பிண்ட பிரதானம் பண்றோம். மாசந்தோறும் அமாவாசை தர்ப்பணம் பண்றோம், மாச பிரவேசம், கிரகண காலங்கள்ல தர்ப்பணம் பண்றோம். இத பத்தி தான் பல பேருக்கும் சந்தேகம் இருக்கு. இது எதுக்காக பண்ணணும்? இப்ப அந்த சந்தேகத்துக்கு என்ன அடிப்படை? ஆத்மா தானே கிளம்பி இன்னொரு பிறவி எடுத்திருக்க போறார், இல்ல மோட்சத்துக்கு போயிருக்க போறார். அவர் முக்தியே அடைஞ்சுட்டாருன்னு வச்சுட்டா, முக்தி அடைந்த ஒருத்தருக்கு நான் எதுக்காக இங்க தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கணும், பிண்ட பிரதானம் கொடுக்கணும்? இது ஒரு கேள்வி. சரீரத்துக்குன்னு சொன்னால் சரீரம் தான் போயிடுத்தே, எரியூட்டி ஆகிவிட்டதே, அதுக்கு பிற்பாடு அது எதுக்காக தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கணும்? இருக்கும்போது அவர்களை நன்னா பாத்துக்கணும். அவர்கள் புறப்பட்டு போன பிற்பாடு இது எல்லாமே ஆத்ம விஷயம் தானே. ஆத்மா மேலும் இறக்கவே இறக்காதே. ஆத்மா இருந்துட்டே தானே இருக்க போறார். அடுத்த பிறவி இல்ல மோட்சம் எங்கேயா இருந்தாலும் ஆத்மா நித்தியமா இருக்க போறார். அப்ப அவர் தான் மரணமே அடையலையே. கண்ணனு ஆத்மாவுக்கு மரணமே கிடையாதுன்னு சொல்றாரு. அப்ப எதற்காக நாம இந்த தர்ப்பணங்கள்லாம் பண்ணணும்? இது கேள்வி. இதுல இப்போ அடுத்த தலைமுறை இந்த கேள்வி கேட்கறதுனாலே பெரிய தலைமுறைக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்னு பல பேர் கேட்கிறா. இதுக்கு 2 கோணத்திலிருந்து நாம பதில் பார்க்கணும். ஒரு கோணம் சாஸ்திரம் சொல்லிருக்குங்கிற கோணம், இன்னொரு கோணம் பிராக்டிக்கல் கோணம். ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க, ஆத்மாவுக்கு தர்ப்பணமோ சிராத்தமோ நம்ம பண்ணல, சரீரத்துக்கு தான் பண்றோம். நம்ம கூட யார் இருந்தாரோ அவர் இறந்துட்டார். இப்போ அந்த சரீரம் போயிடுத்து, வாஸ்தவம் தான். ஆனால் அவர் என்ன பெத்த நான் இருக்கேனோ இல்லையோ, எப்ப பிறந்திருக்கிற நான் இருக்கிறேனோ அப்ப பெற்ற கடமை அவருக்கு இருந்திருக்கு, பிறந்த கடமை எனக்கு இருந்திருக்கு. அத நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் பெத்தவரை ஞாபகம் வச்சுக்கணும். அதற்காகத்தான் இந்த காரியத்தை நாம பண்ணிட்டு இருக்கோம். அதனாலே நம்மோட இருந்த அப்பா, நம்மோட இருந்த அம்மா, இவர்களுக்கு தான் பண்றோம். திடீர்னு ஆத்மாவுக்கு பண்றோம்னு தயவு செய்து நினைச்சுக்காதீங்க. இன்னும் கேட்டா, ஒருத்தர் மரணம் அடைந்து 10 நாள் வரைக்கும் அவர் சரீரமே கூட இருக்கிறதா பிரயாணம் பண்றதா தான் வச்சுட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 11ஆம் நாள் காரியத்தன்னைக்கு அந்த மிருத சரீரமாகவே ஒருத்தரை வச்சுட்டு அவரை தொட்டுண்டு காரியம் பண்றோம். அதனால ஆத்மா நித்தியம், அவருக்கு தர்ப்பணம் வேண்டாம் சிராத்தம் வேண்டாம் நினைக்காதீங்க. பண்றது ஆத்மாவுக்கே இல்லை, பண்ணுவது அத்தனை சரீரத்துக்கு. ஒரு ஆத்மா தன்னுடைய கர்மத்தினாலே உடலை எடுத்துக்கொண்டு நம்மோடு வாழ்ந்திருக்கிறார். அந்த சரீரமும் அப்பா சரீரமும் அம்மா சரீரமும் சேர்ந்துதான், அந்த உடல் 2 சேர்ந்துதான் நான் பிறந்திருக்கேன். அப்படின்னா அந்த உடலுக்கு நான் கொடுக்க வேண்டிய மரியாதை, நான் செலுத்த வேண்டிய நன்றி, இது என்னுடைய வாழ்நாள் வரைக்கும் இருக்கும் இல்லையோ. இப்ப அவர் போன உடனே மொத்தத்தையும் மறந்து போயிட்டோம்னு வச்சுங்க, எதுவுமே பண்ணவே இல்லை, அவர் தான் ஆத்மாவாச்சே இன்னொரு சரீரத்துக்குள்ள புகுந்து விட்டார்னு விட்டுட்டேன்னால், அவர் மரணமே அடையலே நினைச்சுன்னு விட்டுட்டேன்னால், அப்ப நான் நன்றியோட நினைக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு? இப்போ ஒரு வழியும் இல்லையே. அதுக்காகத்தான் இந்த விடாம கடமை இருக்கணும், நன்றி இருக்கணும்ங்கிறதுக்காக ஒரு ஐகானிக் ரெப்ரசன்டேஷன் வச்சுங்க. ஏன்னா எதையுமே நம்ம மனசளவுலேன்னு மட்டும் நினைக்க முடியாது, உடல் அளவுல செய்யணும். அதை பண்றோமே. இப்போ ஏன் இப்ப இங்கிலீஷ்காரா பண்றதா இருந்தா கூட, ஆர் பண்றதா இருந்தாலும் எதுக்கு ஒரு கிரீட்டிங் கார்டு கொடுக்குறோம்? மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, அந்த மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லையோ. இப்ப என்ன, அந்த டே வச்சா தானால் அது நமக்குன்னு இருக்கிற ஒரு அடையாளம். அந்த அடையாளம் இருந்ததுன்னா தான் நமக்கு கடமை ஞாபகம் இருக்கும். அதுக்காக பண்றோம். இது ஒரு பக்கம். அதனால நீங்க ஆத்மாவுக்கு பண்றதா நினைச்சுன்னு தள்ளி போட வேண்டாம். சரீரத்துக்கு தான் பண்றோம். நம்மோட தான் அவர் வாழ்ந்திருக்கார்.
அவருக்கு நம்ம வாழ்நாள் முழுக்க கடமைப்பட்டிருக்கோம். அந்த கடமைக்காகத்தான் செய்கிறோம். இதை நினைவில் கொள்க. இன்னொரு விதமா பாருங்க, பகவான் நான் நல்லவனான்னு பரீட்சை பண்றதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்கார். அதுல ஒன்று, நான் இந்த நித்திய அனுஷ்டானத்தை பண்றேன்னா, ஆராதனம் பண்றேன்னா, ஸ்லோகங்களை எல்லாம் சொல்றேன்னா, சத்தியம் தான் பேசுறேன்னா, யார்கிட்டையும் பொருளை திருடாது இருக்கேனா, இன்னொருத்தர் பொருளுக்கு ஆசைப்படாது இருக்கேனா, அஹிம்சையை கடைபிடிக்கிறேனா, இப்படி எல்லாம் அவர் வச்சிருக்காரு பாருங்க. இதெல்லாத்தையும் நம்ம ஒத்துக்கிறோமோ இல்லையோ, மாரல்ஸ் ஒத்துக்கிறோம், இதன்படிக்கு வாழணும்னு தெரிஞ்சுக்கிறோம். அதே போல அவர் இதையும் வச்சிருக்காரு. இப்போ நான் கர்மத்தை ஒழுங்கா செய்யறேனா, தர்ப்பணத்தை பண்றேனா அப்படிங்கறதையும் வச்சிருக்காரு. நீங்க கேட்கலாம், இதுக்கு மோட்சம் போறதுக்கு என்ன சம்பந்தம்? இப்ப சத்தியம் பேசுறதுக்கு மோட்சம் போறதுக்கு என்ன சம்பந்தம்? திருடாம இருக்கிறதுக்கு மோட்சம் போறதுக்கு என்ன சம்பந்தம்? இருக்கணும்ன்ற தேவையில்லையே. ஒரு வாதத்துக்காக சொல்றேன் இப்போ. ஆகவே பெருமாள் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருக்கார். அந்த ரூல்ஸ புக்ஸ்ல எழுதிட்டார். அது வேத புஸ்தகத்திலையும் சூத்திர புஸ்தகங்கள்லயும் எழுதியிருக்கார். அதன்படிக்கு நாம வாழ்ந்தால்தான் அவருடைய எலிஜிபிலிட்டி கிரைடீரியால நம்ம பாஸ் ஆகும். அப்ப எனக்கும் தேவைப்படுறது பாருங்க. இப்போ ஒரு பக்கம் நான் நன்றி உடையவனா இருக்கணும், இன்னொரு பக்கம் அவர் எனக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்கார், அதன்படிக்கு நான் வாழ வேண்டும். இந்த ரெண்டும் இருந்ததுனால்தான் நான் நாளைக்கு மோட்சம் போறதுக்கு முடியும். அதனால ஒரு கோணத்துல பார்த்தா யார் கிளம்பி போயிட்டாரோ அவருக்கு நன்றியாக அந்த உடலுக்கு செய்யப்படுவதுதான் தர்ப்பணம் முதலானவை. அந்த உடல் இல்லே நினைச்ச கூடாது. அந்த உடல் இருக்கவே தான் என் உடல் இருக்கே, பெறப்பட்ட என்னுடைய உடல் இருக்கிற வரைக்கும் அந்த உடலுக்கு நான் பண்ணித்தான் ஆக வேண்டும். இது ஒரு கோணம். இன்னொரு கோணம், நான் நாளைக்கு மோட்சம் போகணும், நல்ல கதி அடையணும்னால் அதுக்கு பெருமாள் ஒரு ரூல்ஸ் வச்சிருக்கார். அதன்படிக்கு வாழறது இந்த தர்ப்பணம் பண்றது, சிராதம் பண்றது. அத கண்ணனே சொல்றார், ஸ்ருதி ஸ்மிருதிர் மமை வாக்ஞா ஆக்ஞா சேதி மம துரோகி. வேதத்திலே ஸ்ருதியிலும் ஸ்மிருதியிலும் நான் நிறைய ஆணைகள்லாம் இட்டிருக்கேன், நீ அதை நம்ப வேண்டும், நம்பி செய்ய வேண்டும். இப்ப நம்ம பிள்ளைகள்லாம் கேட்கும் போது ஆஸ்திகமா கடவுளை ஒத்துக்கொண்டு இதெல்லாம் எதுக்குன்னு கேட்கிறாளா, கடவுளே இல்லேன்னு சொல்லிண்டு இதெல்லாம் எதுக்குன்னு கேட்கிறாளான்னு முதல்ல புரிஞ்சுங்க. கடவுளே இல்லேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டா அது டீல் பண்ண வேண்டிய முறைய வேற. அப்ப நிச்சயமா இதுல நம்பிக்கை வரப்போறது இல்ல. ஆனா கடவுள் உண்டு, அவரை நம்புறேன், அவர் திருவடிகளை அடையணும், பக்தியை ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இது எதுக்குன்னு கேட்டால் அப்பதான் நம்ம ஜாகிரதையா பதில் சொல்லணும். என்ன, பெருமானிடத்துல பக்தி இருக்கு, அவருக்கு பிடித்தமானதை செய்யணும்னால் அவர் இதை செய்யணும் சொல்லியிருக்காரு. ஏன் சொல்லியிருக்காருன்னா, இப்ப அவர் ஒன்னும் நம்ம இதை பண்ணதுனால எத்தையோ தூக்கின்னு பட போறது இல்ல. நாம நன்றி உடையவனா இருப்போமா, எலிஜிபிலிட்டி பாஸ் பண்றோமா, இத பாக்கிறதுக்கு தான் அவர் வச்சிருக்கார். அப்ப வேதம் சொல்லித்து பகவானுக்கு பிரியமானதுங்கிறதுக்காக ஒரு பக்கம் செய்யணும். அப்பதான் நான் எலிஜிபிளாவே நான் மேல போக முடியும். இன்னொரு பக்கத்தில் யார் புறப்பட்டு போயிட்டாரோ அவர் உடலால தான் நான் பிறந்திருக்கேன், அவர் போயிட்டா கூட நான் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கேன். ஆகவே அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும். இந்த ரெண்டு கோணத்திலேருந்து பாருங்க, ஓரளவு தெளிவடைஞ்சிருப்பீள் நினைக்கிறேன். மேலும் பார்ப்போம்.